குடும்ப ஜெபம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா பிள்ளைங்க தூங்குறதுக்கு முன்னாடி முதல்ல 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் பாய போட்டு ஜெபம் பண்ணிடு. நீ 9:30 மணிக்கு பாயப்படும், அதுக்குள்ள ஒரு குழந்தை தூங்கிரும். பழக்காதீங்க அப்படி. எல்லா குழந்தைகளும் விழித்து எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கிற நேரத்திலே பிரேயர் முடிங்க. பிரேயர்ல ஒவ்வொருத்தரையா பிரேயர் பண்ண வைங்க. எங்க ஃபேமிலி பிரேயர் அப்படிதான். முதல்ல என் சின்ன மகன் பண்ணுவான். பைபிள் வாசிக்கும் போது அப்படிதான். அவனுக்கு எழுத்து கூட்டி என்னைக்கு அவன் எலிஃபண்ட் ELEPHA வாசிக்க ஆரம்பிச்சானோ ஸ்கூல் படிக்கும் போது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சம்திங், அன்றைக்கு அவனுக்கு ஒரு இங்கிலீஷ் பைபிள் வாங்கி கொடுத்தாச்சு. லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கேன் நான். எங்க ஃபேமிலி பிரேயர்ல ஒரு சங்கீதம் வாசித்தான, ஒரு அதிகாரத்தை வாசித்தானா 4 பேர் வாசிக்கணும். அவன் எழுத்து கூட்டி வாசித்தா கூட 3 பேர் வெயிட் பண்ணுவோம். அவர் வசனம் வாசிப்பான், அப்புறம் என் மூத்த மகன் வாசிப்பான், அப்புறம் என் மனைவி வாசிப்பான், அதுக்கப்புறம் நான் வாசிப்பேன். அதே போல ஜெபம் அப்படித்தான், 4 பேர் பண்ணணும். சொல்லி கொடுத்தோம். சொல்லு ஏசப்பா ஏசப்பா இந்த நாளுக்காக சொல்லி கொடுக்கணும். 4 நாள் 5வது நாள் அவனே ஜெபம் பண்ணிடும். ஜெபம் பண்ணா அவனே ஏசப்பா இந்த நாளுக்காக தோத்துறோம் அவனே பேசிடுவான். சொல்லி கொடு, டீச் பண்ணு. இன்னைக்கு கர்த்தருடைய மாபெரும் கிருபை என் பிள்ளை 2 ஆண்டுக்குள்ள இருக்குது. இத போதி அறிவு, ஞானம், விவேகம், உயர்வு, வேலை, பணம், செல்வம் எல்லாம் தானா உன் பிள்ளையை தேடி வரும்.